வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பொழுதிலும் உனக்கான நம்பிக்கைகள் பல இந்த கந்தன் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது. அப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்காமல், உனக்கான நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வரும் நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரம். கந்தன் முன்னின்று உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை வெற்றியையும் உறுதிப்படுத்த வேண்டிய நேரம். என்னவாகும் என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்காமல், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் அப்பன் நின்று நமக்கு தெளிவு கொடுப்பார் என்பதனை நம்பினது உண்மை என்றால், இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். இன்று நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற எல்லாமும் என்னவென்று உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கலங்காமலிரு. வெற்றியை நீ உறுதியாக பெறக்கூடிய காலகட்டம், உனக்கான உண்மைகளை நிறைவாக பெறக்கூடிய காலகட்டம், அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உண்மைகள் ஒவ்வொன்றும் உன் முன்னால் நின்று உன்னை தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்று. கந்தனுக்கு தெரியும் உன்னை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்கள் எல்லாம் யார் என்று. அப்பன் முருகன் எனக்கு தெரியும் உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் என்று. அப்பனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உன்னை மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்குவது என்னவென்று. இனியும் எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காதே. இனியுமே எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்காதே. அப்பன் உன்னை சுற்றிலும் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அதனால் இன்று நடப்பதை மட்டுமே நினைத்து நீ ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சிந்திக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டும். நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம். உனக்கு தெய்வம் எந்த அளவில் உதவிகளை செய்கிறது என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய். கந்தன் முன்னின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய். அப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை சரியாக தெரியும். கந்தனுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகள் எல்லாம் என்னவென்று புரியும். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை தெளிவான ஒரு மாற்றத்தை நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா? தெளிவான ஒரு வெற்றியை என் பிள்ளை நீ பெற்றிட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் நீ நினைத்து கண்கலங்கி விடாதே. ஏனென்றால் சூழ்நிலைகள் பயம் காட்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நம்மை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கும். ஆனால் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்த்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைத்தது என்ன, நமக்கு கிடைத்தது என்ன என்று உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு ஒவ்வொரு அடியிலும் ஒரு சோதனையை கொடுக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த சோதனையை தாண்டி நீ வருகிறாயா? நீ வந்தால்தானே அடுத்தபடி உன்னால் ஏற முடியும். அப்படியானால் நீ கடந்து வந்த பல விஷயங்களை நான் அறிவேன். நீ தாண்டி வந்த பல விஷயங்களை நான் அறிவேன். உனக்குள் இருந்து நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றிலும் நீ உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறாய் என்பதனையும் நான் அறிவேன். சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே என் பிள்ளைக்கு சரியான புரிதலை கொடுத்து விடாது. ஆனால் நீ நினைத்தால் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டும். நீ மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு வேண்டிய புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். அத்தனைக்கும் இந்த கந்தன் உனக்கு உடன் இருப்பதை நான் தெளிவுபடுத்தி விடுவேன்.
அத்தனை விஷயங்களுக்கும் உன் அப்பன் நான் இருப்பதை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுத்து விடுவேன். யாரும் இல்லை என்றோ, நமக்கு உதவி செய்திட யாரும் முன்வரவில்லை என்றோ நினைத்து கலங்குவதை எல்லாம் விட்டுவிடு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து அடுத்தடுத்த நிலைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ அடைந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களில் உனக்குள் மிக பெரிய புரிதல் கிடைத்து விட்டால் அது போதும். உனக்குள் இருக்கின்ற சில சந்தர்ப்பங்கள், உனக்குள் வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில விஷயங்கள் உன்னை இதுவரையிலும் படுத்தியது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதையாவது எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. நமக்கு எப்பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி பதறுவதை விட எப்பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இதிலிருந்து நாம் மிக பெரிய மாற்றத்தை அடைவோம் என்பதனை நீ உணர வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உடனே அதையே உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளாதே. இது உனக்கான வாழ்க்கை, உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான வாழ்க்கை. இதை என் பிள்ளை எந்த இடத்திலும் கைவிட நினைத்து விடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக நினைத்து விடாது. உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றிலும் நீ எதிர்பார்த்ததை விட சில சிறப்பான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பல தெளிவான விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கென யாரும் இல்லையே என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கென வந்திருக்கின்ற கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நீ உணராமல் போய்விடுவதுதான். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு அந்த கவலை வேண்டாம். கந்தன் வந்துவிட்ட பிறகு அதை பற்றிய எண்ணங்கள் உனக்கு வேண்டாம். நாம் எந்த நொடியிலும் உனக்கானவற்றை உன் கைகளில் கொண்டு வருகின்றேன். எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு குழப்பங்கள் வராமல் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே யோசித்து கொண்டு எதையுமே தொலைக்க முன்வராமல் உனக்காக நான் வருகின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்படி அருளாசிகளோடு உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கிறது என்பதனை நீ நம்பினால் போதும். நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையால் நீ எதையும் பெறுவதற்கு தயாராகிவிடு. கந்தனும் மகிழ்ச்சியோடு உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். நம் பிள்ளைகள் நம்மை நம்புகிறது என்ற ஒரு விஷயம் போதாதா? அது ஒன்று போதும் அல்லவா? நான் உன்னை நிச்சயமாக வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் நான் உனக்கு தருகின்ற அத்தனையும் உன்னை தேடி தேடி கொண்டு வந்து இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிம்மதியோடு வாழ வைத்திட வேண்டும். கட்டாயமாக பல விஷயங்களை என் பிள்ளை நீ சரி செய்து விட முடியும் என்று எண்ணினால் போதும். இனி எல்லாமும் உன்னை சுற்றிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். கந்தனின் வார்த்தைகளை இந்த விடியலில் கேட்கின்ற மனது நிச்சயமாக எந்த ஒரு தவறையும் செய்ய துணியாது. எந்த ஒரு தவறையும் இன்று செய்து இந்த வாழ்க்கையில் அவ பெயரை தூக்கி சுமக்க நினைக்காது. அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் என்னால் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாருடைய உதவியையும் தேடி நீ அலைந்ததை எல்லாம் நிறுத்திவிடு. இனி எந்த இடத்திலும் நமக்கு உதவி செய்ய யாரும் முன்வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நமக்கு தெய்வம் ஒன்றே துணை என்று எண்ணி இறை நம்பிக்கை ஒன்றே போதும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிள்ளை அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதோ அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கும். இதில்
எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கவும் வேண்டாம். சரியானபடி உனக்குரிய புரிதல் கிடைக்கும். என்றும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.